மதுரவாயல் தொகுதி தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் ரேவந்த் சரண் வீதி வீதியாக சென்று விசில் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். திருவள்ளூர் மாவட்டம் மதுரவாயல் தொகுதி தமிழக வெற்றிக் கழக வேட்பாளராக ரேவந்த் சரண் களம் காண்கிறார். இவர் ஜெயராம் நகர், புவனேஸ்வரி நகர், கடம்பாடி அம்மன் நகர், பள்ளிக்கூட தெரு, மேட்டுக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சார வாகனத்தில் சென்று விசில் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அவருக்கு பெண்கள் மாலை அணிவித்து ஆரத்தி எடுத்து பூக்கள் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து பேசிய அவர், விஜய் தனக்காக பரப்புரை மேற்கொண்டது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் எனவும், இந்த தொகுதியில் அவருக்கு அமோக வரவேற்பு உள்ளதாகவும் கூறினார். பெண்கள், இளைஞர்கள், முதியோர்கள் போன்ற அனைவரும் தளபதியை பார்க்க ஆர்வமா இருந்தாங்க. அவர் சப்போர்ட் பண்ண ஆர்வமா இருக்காங்க. தலைவர் முதல் வருவது உறுதி. அதுக்கு இன்னைக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு கூட்டம். பட்டா பிரச்சனையை அரசாங்கம் எவ்வளவு முடிவு பண்ண ட்ரை பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா நீதிமன்றம் சென்றாவது பண்ணி கொடுப்போம். கண்டிப்பா அதுக்கு ஒரு தீர்வு பண்ணி தீர்வோம். அது இல்லாம ஐயப்பாக்கம் போன்றதுல நிறைய ஐயப்பாக்கம் போன்ற பல ஏரியால குப்பை மேடா இருக்கு. அந்த குப்பை மேடை வேற இடத்துக்கு அகற்றி அந்த ஏரியா சுத்தமா வச்சிருக்கணும். அது ஒன்று. பெண்கள் பாதுகாப்பு மிக குறைவா இருக்கு. தெரு விளக்குகள், சிசிடிவி கேமரா அதெல்லாம் எங்கேயுமே கிடையாது. ஸோ அதுக்கான முயற்சி எடுத்து பெண்கள் பாதுகாப்புக்குள்ள ஒரு முதன்மையான தொகுதியை மாற்றி காட்டுவோம். அது மட்டும் இல்ல, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் விஷயங்கள், சரி, வாட்டர் டாக்ஸ் விஷயங்கள்லாம், ஏழு கம்யூனிட்டிஸ்லாம் கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் சீர்திருத்தி கொடுப்போம். ரேவந்த் சரண் அவரை என்னோட மகன் தாவேக்கால அவர் வேட்பாளராக தளபதி அவர்களால் நிறுத்தப்பட்டிருக்கிறார். ரொம்பவும் எழுச்சியா இருக்கு. களம் ரொம்ப எழுச்சியா இருக்குதுங்க. நாங்க எதிர்பார்த்ததை விட மக்கள் இவ்வளவு ஆர்வமா, எல்லாம் குழந்தைகள் முதற்கொண்டு பெரியோர்கள் முதற்கொண்டு எல்லாருமே ரொம்ப ஆர்வமா வராங்க. அவங்களே நாங்க ஆக்சுவலா பேம்ப்ளெட்ஸ் நாங்க கூட டிஸ்ட்ரிபியூட் பண்ண அவங்களே எல்லாம் பண்ணிக்கிறாங்க, செய்யறாங்க. இது ஒரு பைசா நாங்க செலவில்லாம வர கூட்டம், தானா சேர்ந்த கூட்டம். கிட்டத்தட்ட 3,67,000 ஓட்டர்ஸ் இருக்காங்க. எல்லாம் போற இடம்லாம் பயங்கரமான அமோகமான வரவேற்பு. நாங்க எதிர்பார்க்கவே இவ்வளவு வரவேற்பு இருக்கும். 2 பெரிய திராவிடன் ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தாலும் அவங்க இது வரைக்கும் 5 வருஷம் தொகுதிக்கு எதுவும் செய்யாத காரணத்தால மக்கள் நம்மளை முழுமையா நம்புறாங்க. தளபதி மேல வச்சிருக்க நம்பிக்கை, பாசம் கண்டிப்பா வீண் போகாது.